ராமு பிரபு என்னடா எப்படி ஆயிட்டேன் நம்ம காலேஜ்ல நீ தான் பார்த்தோம் ரோமியோ எலும்பு தோலுமா நீ இருப்பேன்னு நான் நினைச்சே பாக்குறடா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு வாழ்க்கைடா ஒண்ணு பிஃபோர் மேரேஜ் இன்னொன்னு ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் ரோமியோவா இருந்தனா ஆஃப்டர் மேரேஜ் இப்படி ஆயிட்டேன் அதை விட நம்ம செட்லயே நீ ஒருத்தன்னா மூக்கு முடியுமா அழகா இருக்க நீ இப்படி இருக்கணும்னா கல்யாணம் மட்டும் வேணாண்டா நீ ரொம்ப வெகுடா உங்க அப்பா அதை சொன்னாரு இது சொன்னாரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட காலமெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதுதான் கல்யாணம் எங்கே சிரமம் 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 கல்யாணம் எங்கே சிரமம் 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 திருமணம் எங்கிலும் தினசரி கலகம் 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 திருமணம் எங்கே தினசரி கலகம் கல்யாணம் எங்கே சிரமம் 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 கால்கட்டை போட்ட போதும் பெரியவங்க சொன்னது கால்கட்டை போட்ட போதும் பெரியவங்க சொன்னது காலில் போட்ட கட்டை இன்று கால்களை தின்னுது காணல் நீரை நம்பும் இந்த காதல் நீர்கள் எங்கிலும் தினசரி கலகம் கல்யாணம் எங்கே சிரமம் 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 அதோ போறாளே அவ செருப்படா லைஃப் பார்ட்னர் நோ லைஃப் இல்லடா மாலைகள் வாங்கிய மருகணமே சேலைகள் சுமையனை வாங்கிவிடும் கல்யாணம் பண்ணாதே சின்னண்ணே என்னாலும் கிட்டாது மண்ணண்ணே குயிலுக்குள்ளே குயிலு குஞ்சு தூரமா அப்பன் பட்ட கஷ்டம் எங்கே எங்கிலும் தினசரி கலகம் கல்யாணம் எங்கே சிரமம் 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 நல்ல பையன் வாங்கிடுறேன் அத கூட மோட்டார் சைக்கிள் மாமா வாங்க எப்படா வந்த நீயா வந்து ஒரு மாசம் ஆச்சுடா இனிமே பர்மனண்டா இங்கதான் ஏண்டா மாமியார் மருமக சண்டை கொண்டாட்டி ஊரட்டு வந்துட்டாடா அவத்தினா நானும் வந்துட்டேன் இப்ப என் ஒய்ஃப் உள்ள சினிமா பாத்துட்டு இருக்காடா தலையெழுத்து இதை நான் இப்ப சம்பந்துட்டு இருக்கேன் ஏண்டா செக்கு புள்ள ஒரு சுமையாடா பூச்செண்டு பூச்சண்டா இந்த பூச்செண்டு 2 நிமிஷம் வச்சு பாடுறா கூட அருமை தெரியும் பூச்செண்டு வந்தது போலியட விடிந்ததும் இருப்பது வேலியட இரு பக்கம் அடி வாங்கி தென்னாடு நீ பஞ்சத்தில் பலியான வெள்ளாடு கட்டி வைத்த ஓடம் தாரை சேரக்கூடுமா மொட்டுக்குள்ளே கட்டுப்பட்டு வந்தாடு எங்கிலும் தினசரி கலகம் கல்யாணம் எங்கே சிரமம் 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 திருமணம் எங்கிலும் தினசரி கலகம் 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 கல்யாணம் எங்கே சிரமம் 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 கல்யாணம் எங்கே சிரமம் சிரமம் கல்யாணம் எங்கே சிரமம் சிரமம் வாடகை பணம் 6000 பேங்க்ல போட்டாச்சு பண்ணையில தேங்காய் வித்துது 2000 தேங்காய் மட்டை வித்துது 1000
கொட்டாங்கச்சி வித்தது 500, இதெல்லாம் சேர்த்து எந்த பேங்க்லங்க போடணும்? இன்னமும் அதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அதை தவிர வேற எதையா என்னால் நினைக்க முடியும்? பாரியா, இன்னும் கொஞ்ச நாள்ல ரிஷிகேசத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு ஆசிரமத்துல பர்மனண்டா தங்கிடலாம் நினைக்கிறேங்க. அப்ப பிரபு கல்யாணம்? அவன் தான் கல்யாணமே வேண்டாம்னு தீர்மானமா சொல்லிட்டான் ஐயா. அவனை கட்டாயப்படுத்துறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால பொறுப்புகளை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் புறப்படலாம்னு இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. பிரபு, அந்த கல்யாண தரகர் 2-3 பெண்கள் போட்டோ கொடுத்தாரே, பாத்தியா? பார்த்தேன். ரசிச்சியா? ரசிச்சேன். அப்ப எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அவசரப்படாதீங்க. ஏண்டா? அந்த 3 பெண்களை ஒருத்தைய செலக்ட் பண்ணுங்க. பண்றேன். அவ கழுத்துல தாலியை கட்டுங்க. கட்டுவேன். அப்புறமா கட்டி அணைங்க. அணைக்கிறேன். என்னடா சொல்றேன்? எனக்கா கல்யாணம்? இது எனக்கா? யாருக்கு வேணும் கல்யாணம்? ஐயா சாமி, இந்த ஜென்மத்துல நமக்கு கல்யாணம் வேண்டாத்தா. ஆளை விடுங்க. கவலைப்படாதீங்க. புள்ள கண்டவங்க பேச கேட்டு இப்படி பேசுது. சொல்ற விதத்துல சொல்லினா அவனுக்கு புரிய வைக்கிறேன். தினமும் இட்லி வடை பூரி தானா? ஏன் பெரியமா புதுசா ஏதாவது செய்யக்கூடாதா? ஒண்ணு செய். சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா புதுசா வரவ புஸ்தகத்தை படிச்சுட்டு புதுசா ஆக்கி போடுவா. நான் தலை நரைச்சவதானே தம்பி. பார்த்தாலே தெரியுது. நரைச்ச முடியா? ஏன் கேள்வி, இட்லிய சுட்டு போடுறா முடிய சுட்டா போடுற பயனோட வெள்ளத்துக்காகும். ஏன் கழவா, சும்மா அலட்டிக்காத. உன் வீட்டுக்காரியாட்டம் பேல புடிச்சு போட்ட ஆக்கல. எனக்கு வர ஆத்திரத்துல உட்காருங்க. இந்தாங்க டிஃபன் சாப்பிடுங்க. நான் வீட்டை தவிர வேற எங்கேயும் சாப்பிடறது இல்ல. ஏன் அப்படி? என் பொண்டாட்டி கை நிறைய வலையில போட்டுக்கிட்டு இட்லி எடுத்து அப்படி வச்சா கலகல கலகலன்னு ஜலதரங்க வாசித்த மாதிரி இருக்கும். உனக்கும் தாண்டா சொல்றேன், வலையில போட்ட கையால நீ சாப்பிட்டு பாரு, அந்த ருசி அலாதியா இருக்கும். அப்படியா? போய் சொல்லாது. அத்தமா மஞ்சுலா இல்ல, அவதான்டா மஞ்சு. ஓ மஞ்சு 10 தடவை போன் பண்ணிட்டா. அத்தா இருக்கிறாரா பிரபு, அத்தா இருக்கிறாரான்னு உன் மேல உசிரியா விடுறா. நம்ம மஞ்சுவா போன்ல கூட ஜனகிரகம் கேட்டுச்ச. மனைவி கை போல இருக்கு. சும்மா மூட கலப்பாதீங்க. பிரபு கண்ணா, நீ என்ன பண்ற? நேரா மஞ்சுவை போய் பாக்குற. ஏன் கைடா? அவன் என்ன பண்றா? வளையல் கைய ஆட்டி ஆட்டி வாங்குவோங்கிறா, போங்கோங்கிறா, உட்காருங்கோங்கிறா, சாப்பிடுங்கோங்கிறா. உன்னை சுத்தி ஒரே ஜனரங்கமாயினாப்போ. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமது தொகுதி எம்எல்ஏ அவர்கள் இறந்து இன்றோடு 6 நாட்கள் 31 நிமிடம் ஆகிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு 3 ஆசைகள் உண்டு. 3 பங்களா வாங்கணும், 3 கார் வாங்கணும், 3 தோட்டம் வாங்கணும்ங்கிறவன் 3 பங்களா வாங்கிட்டாரு, 3 காரும் வாங்கிட்டாரு, 3 தோட்டமும் வாங்கிட்டாரு. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போற போது அந்த சந்தோஷத்துல அவருடைய ஆர்ட் டக்குன்னு நின்று போச்சு. நேரம் அவருடைய ஆவி மேலோகத்துல பேயா அலையுதோ பிசாசா அலையுதோ. அவருக்காக நான் கண்ணீர் விடுவதாக நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ இந்த தொகுதியில தேர்தல் வரப்போகுது. அதுல உங்க நண்பன், உங்க வீட்டு பிள்ளை நான் நிற்கிறேன். தலைவரே, கல்ல இப்பதானே வீசினா? என் மேல விசாதரா? மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்களே தாய்மார்கள், அவங்க மேல வீசு. அவங்க மண்டை உடைஞ்சு ரத்தம் சொட்டணும். அவங்களை மேடைக்கு அழைச்சிட்டு வந்து பொதுமக்கள் கிட்ட சொல்லணும். அப்பதான் ஒட்டு அதிகம் கிடைக்கும். தலைவரே, பசிக்குது. உனக்கு மட்டுமா பசிக்குது? இந்த நாட்டுக்கே பசிக்குதுரா. என்ன மட்டும் எம்எல்ஏ ஆக்குனீங்கன்னா ஆளுக்கு ஒரு சிக்கன் 65 அன்றாடம் கொடுப்பேன். அதுதான்டா என் கொள்கை. இப்ப பசி தலைவரே. ஆகலையே மாமா. பிரபுவா, மாப்பிள்ள வாங்க வாங்க. தேர்தல் வரப்போகுது, நாமினேஷன் வேற போடணும். முடிஞ்சிருக்கல மாப்பிள்ள. 30 லட்சம் ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு நீங்க. மஞ்சுவை நீங்க கட்டிக்கீங்க. உங்களை நான் மாப்பிள்ளை ஆக்கிடுறேன். ஆனா நீங்க என்னை எம்எல்ஏ ஆக்கிடுங்கப்பா. இருங்க, மஞ்சுவை பார்த்துட்டு வரேன். ஐயோ, பிட் நோட்டீஸ் வேற அடிக்கணும், போஸ்டர் வேற ஒட்டணும்.
பணத்துக்கு நான் எங்க போவேன்? இந்த மனுஷன் எப்ப எம்எல்ஏ ஆகுறது, வைர நெக்லஸ் வாங்குறது, பட்டு புடவை கட்டுறது, ஆயுசுல பாதி தீர்ந்து போச்சு. மாமி வருமா பிள்ளை? வா வா வா, கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. வைர விலை ஏறிட்டே போகிற கண்ணா. எப்ப மஞ்சுவை கட்டிக்க போற? மஞ்சுவை பாத்துட்டு வரேன். பாக்குறவங்க தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போ. 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கே, வைரமா வாங்கி உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டுலாமே கண்டா. வரேன். மரமா பிள்ளை கங்கையில முழுகணும்னு 40 வயசுல நினைச்சேன். 70 ஆயிடுச்சு, இன்னும் நடக்கல. எப்ப முழுக போறேன்னு? பாட்டி யாரு? பிரபு கண்ணுவா? ஆமா. கங்கையில நான் எப்ப முழுக போறேனோ? கண்ணு, என் கண்ணு. பிரபுத்தா, வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? வந்தது கிடக்கட்டும். கை நிறைய வளையலே போறது இல்லையா? என்னது வளையலா? ஓ, கை நிறைய தங்கத்துல ஏன் வளையல் போடலன்னு கேக்குறீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தான் போடணும். கை மொட்டையா இருக்குதுல்ல, கண்ணாடி வளையல் போடுறது. கண்ணாடி வளையலா? சாச்சா, அது ஒண்ணும் இப்ப ஃபேஷன் இல்ல. உனக்கு அதுதான் ஃபேஷன். ஓல்ட் அங்கிள் வேற மூட கலப்பி விட்டுட்டாரு. ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருக்குமா? நான் எம்எல்ஏ ஆகணுமே. அந்த காலம் நடக்கிறதுமா? அட்டும் வைரமும் விலை ஏறிட்டே போகுது. கண்ணு, கண்ணை மூடுறதுக்குள்ள கங்கையில முழுகணும்டா. மாப்பிள்ள மருமகப்புல கண்ணு, மாப்பிள்ள மருமகப்புல கண்ணு, மாப்பிள்ள கிராமத்து பொண்ணுங்களாட்டும் கை நிறைய வளையல் அடிக்க வச்சுட்டீங்க. இப்படி ஒரு ஆசையாக்கும். என்னாச்சு உங்களுக்கு? அந்த கணக்க ஜலகரங்கம் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாரு. எனத்தையும் காணமே. நீ என்ன பண்ற? அதை எடுத்து என் கையில வைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். சந்தோஷமா ஏதாவது பேசாம இன்னும் இது பைத்தியக்காரத்தனமா? நீ அதை எடுத்து கூட சொல்ற எடுத்து கொடு. எனக்கு அம்மாவுக்கு பாட்டிக்கு இப்ப என்ன சொன்ன? அப்பா, அம்மா, பாட்டி எல்லாரோட ஞாபகம் வந்து அழுவதா பாரு. ஐயோ, நாளைக்கு எவ்வளவு செலவு? நான் ஒரு முட்டாளைக்கு விட்டுறா, நாளைக்கு வச்சுக்கடா. என்னது இது? அல்வா. என் பொண்டாட்டி இந்த பொட்டலத்தை பிரிச்சு ஒவ்வொரு துண்டா எனக்கு ஊட்டுவான். அவன் உலட்டுல பட்டது என் உலட்டுல படும், என் உலட்டுல பட்டது அவன் உலட்டுல படும். அவன் எச்ச பண்ணி எனக்கு ஊட்டுவான், நான் எச்ச பண்ணி அவனுக்கு ஊட்டுவேன். இப்படி உன் வயசுல 1 கிலோ அல்வாவை என் பொண்டாட்டி கையால சாப்பிட்டுக்கண்டா கண்ணா. ஓய்டங்கள் மூட கிளப்பாதீங்க, கெட்ட கோவம். கரெக்டுமே. இந்த வயசுல நீ இப்படி எல்லாம் அனுபவிக்கணும்டா சொல்றேன். டேடே, இந்த மஞ்சு கழுதிய வர்றா இன்னொரு அக்கா எனக்கு பிரியா இருக்கிறாள்ல, என்ன பிரியமா டார்லிங் இருக்கிறாரா? பிரபு டார்லிங் இருக்கிறாரா? போன்ல கொஞ்ச நாடா டார்லிங் சொன்ன. ஆமாண்டா, ஸ்வீட் டார்லிங்ரா. வீட்டு அல்வா கேக்குறா. அவ வயசு அவ கேக்குறா, உன் வயசு அல்வா குடுறா. போங்க அங்கிள். பையன் இந்த குத்து குத்துறா. பையன் இன்னைக்கு தூங்க மாட்டான்.
Prabhu. Thank you. Come on, let's dance. No. Sasya. Come on, I say. No. Come on. Little me. Come on, I say. பிசினஸ்ல முடிச்சிட்டு இன்னும் 1 month சிங்கப்பூர்ல இருந்து வந்துருவாரு. அதுக்கப்புறம் மாமாவை கிட்ட நம்ம மேரேஜ் முடிச்சிடணும். ஓகே? ஆமா முடிக்கணும். ஆஃப்டர் மேரேஜ் ஹனிமூனுக்கு அமெரிக்கா போகணும்னு பிளான் போட்டிருக்கேன். ஏண்டாலே உங்களுக்கு அமெரிக்கா பிடிக்கும்ல? ஆமா பிடிக்கும். என் ஃப்ரீடத்துல குடிக்கிற மாட்டீங்களே? நான் டான்ஸ் கிளப்புக்கு போவேன், ஹார்ஸ் ரைடிங் போவேன், ஹண்டிங் போவேன், போட்டிங் போவேன். ஃப்ரீயா எல்லாத்துக்கும் மூவ் பண்ணுவேன். தப்பா எடுத்துக்கூடாது. ஓகே தானே? கிராமத்துல ஒரு பொண்ணு எனக்கு தூரத்து உறவு. அந்த பொண்ணை நம்ம பிரபு கட்டிக்கிட்டான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ என்னால முடியாது. சுமாரியா நீ வேற கிராமத்து பொண்ணு தானுங்களே, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. இப்படி ஒரு அழகான பொண்ணு கிராமத்துல இருக்காளா? ஊடி வச்ச தாழம் மூக்க தொலைக்குது, அதை தேடி பிடிக்க வேண்டும் ஆடி கொடுக்குது. நின்று கொடுக்குது, அதை
மூடி வச்ச தாழம் மூக்க தொலைக்குது அதை தேடி பிடிக்க வேணும் ஆடி பிடிக்குது ஐயோ சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் பாயாசம் அத்த மகம் ஏனியெல்லாம் பூவாசம் அவ சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் பாயாசம் பட்டு முகச்சிட்டு பட்டு கூடப்பட்டு சுட்டு கிடக்குது தண்ணீர் இதை காணாத காட்சியை காட்டிவிட்டாளோ மோகம் என்னும் தீயை ஊட்டிவிட்டாளோ இதை காணாத காட்சியை காட்டிவிட்டாளோ மோகம் என்னும் தீயை ஊட்டிவிட்டாளோ அம்பியில் வந்தொரு சுந்தரி என்னிடம் மன்மதத்தன் கூறி சொன்னாலே மூடி வச்ச தாழம் மூக்க தொலைக்குது அதை தேடி பிடிக்க வேணும் ஆடி பிடிக்குது பிரபு தம்பி, நான் ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சு. தோட்டத்துல மாங்காய் காய்ச்சி கிடக்குறான், காரம் போட்டு கண்ணு போட போகுதான், நெல்லு அறுவடைக்கு இருக்குதான். இதெல்லாம் நான் போய் தான்ப்பா கவனிக்கணும். அதனால நான் இன்னைக்கு ஊருக்கு போலான் இருக்கேன். நான் ஊர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும்
இந்த பொண்ணுதான் சமையல்லாம் கவனிச்சுப்பா. நீ கொஞ்சம் பாத்துக்கப்பா. என்னது கண்டவங்க சமைச்சு போட்டா பையன் உடம்பு என்னத்துக்காகும்? அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தானே தெரியும். முதல்ல இந்த பொண்ணை ஊருக்கு அனுப்பு. ரொம்ப நல்லதா போச்சு. 2 பேர் சேர்ந்தே ஊருக்கு போறோம். ஓல்ட் அங்கிள் வாய முடுங்க. டேய் பிரபு, சின்ன வயசு பொண்ணு, இதுக்கெல்லாம் சமைக்க தெரியாது. உப்புக்கு புளிய போடும், புளிக்கு மிளகாய போடும், மிளகாய்க்கு சர்க்கரை போடும். பாத்தியா இப்பவே இந்த போடு போடுது. யோ, உனக்கு அவள அக்கறை இருந்தா உன் பொண்டாட்டி கையாலேயே சமைக்க சொல்லி தம்பிக்கு போட சொல்லு. நாங்க ஊருக்கு போறோம். ஐயோ வேண்டாங்க. ஏன் தம்பி? நீங்க ஊருக்கு போங்க, பேத்தி இங்கேயே இருக்கட்டும். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. ஊருக்கு போயிட்டு 2 நாள் வந்து சாரு. என்ன ஓல்ட் அங்கிள், மெதுவா வாங்கம்மா. அதானே பார்த்தேன். பாத்தியா? இங்க வா. தம்பி ஒரு மாதிரி ஜாக்கிரதையா நடந்துக்க. இல்லைங்க, நான் ரொம்ப நல்ல மாதிரி. ஜாக்கிரதை எல்லாம் வேணாம். என்னடா சொல்ற? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. வைரவன், நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பையனுக்கு இந்திரா பிள்ளைய பார்த்தது ஒரு கிளுகிழப்பு. எல்லாம் நம்ம மனசுபடிதாங்க நடக்கும். இதோ பாருங்க, நான் இன்னைக்கே ஊருக்கு போறேன். நான் எப்ப வரணும் லெட்டர் போடுறீங்களோ அன்னைக்கே நான் வந்துடுறேன். டூ என்னடா இது, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்பா வேலையில் அதை என்ன வீட்டை விட்டு பொறுத்துட்டாரு. பேசுற 2 குழந்தைகளையும் நான் இப்ப காப்பாற்றணும். இங்க வந்துட்டேன் சார். நான் வரேன் பிரபு. எங்க போறது மஞ்சு? வீட்டுக்கு தான், வாங்க போலாம். இல்ல எனக்கு வேலை இருக்கு. வேலை கிடக்குது, பரவாயில்ல, வாங்க போலாம். பொறுப்பில்லாத அப்பா, பேரு நெக்லஸ் மேல கண்ணு வச்சுட்டு இருக்கிற அம்மா, வெங்காயம் மோட்சத்தை தேடுற பாட்டி, எப்படிப்பட்ட குடும்பத்தை சுமக்கிறதுக்காக டெய்லியா இந்த டைப்ரைட்டரோட நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கதான் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன சொல்ற மஞ்சு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு விலையா இந்த குடும்பத்தை நீங்க காப்பாத்தணும். மாப்பிள்ள, தேர்தல் வரப்போகுது. போஸ்டர் அடிக்கணும், பிட் நோட்டீஸ் போடணும், சைக்கிள் ஒரு வலை விடணும், சில்லறை வேணும். கல்யாண தேதியை எப்போ வச்சுக்கலாம் மாப்பிள்ள? மருமப்புள்ள, இந்த ஆளுதான் என் கழுத்துக்கு வைர நெக்லஸ் வாங்கி போடல. என்னமோ மாப்பிள்ள, என் மகளை கட்டிக்கிட்டாவது உரிமையோட என் கழுத்துக்கு வைர நெக்லஸ் வாங்கி போட்டுங்களே. அந்த காலம் நட சொல்லட்டுமா? கண்ணா, கங்கையில முழுகணும்ப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிடுறேன். அனாவசியமா என் மேல வருத்தப்படாது. கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏண்டா இந்த நரகத்துக்கு வந்தோன்னு கண்ணீர் விடுறாங்க. அதனால மேரேஜ்னால எனக்கு ரொம்ப அலர்ஜியா போச்சு. நாம 2 பேரும் பார்க்கலாம், பேசலாம், பழகலாம். அத்தோட சரி. உன் குடும்ப சுமையை என்னால சுமக்க முடியாது. ஏன்னா எனக்கு நிம்மதி போயிடும். தாடி மீசையோட ரோட்ல நூல் அலைம்படியா ஆயிடும். அது என்னால முடியாது. இந்த ஜீவ மரண போராட்டம் என் ஜென்மம் முழுது தொடரத்தான் போகுது. லட்சக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறேன். பிரபுத்தான் இது கூட எல்லாம் கொடு போடலன்னா யாரு போட போறாங்க? மஞ்சு, நீ ஒரு அதிர்ஷ்ட கட்டதாண்டி. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? எதுக்காக நீ எனக்கு போன் பண்ண? எதுக்காகவா? வாங்க டார்லிங், சொல்றேன். நீ சொல்றது இருக்கு. அதுக்கு முன்னால நான் ஒண்ணு சொல்றேன். டார்லிங், உண்மையா சொல்றீங்களா? ஆமா, என்ன மன்னிச்சு, என்னை விட்டுடு. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் வேண்டாம். உன் படிப்புக்கு, உன் நாகரிகத்துக்கு, உன் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி வேற யாரையாவது நீ கல்யாணம் பண்ணிக்க. என்னால உனக்கு ஜாதா தட்ட முடியாது. பிரபு டார்லிங், உங்களை விட அழகான ஆம்பளைங்க பல பேர் இருக்கலாம். ஆனா உங்க மாதிரி லட்சக்கணக்கில் சொத்து உள்ளவங்க ரொம்ப குறைவு. உங்களை விட மாட்டேன். நம்ம கல்யாணம் நடந்தே தீரும். எஸ், ஐ வில் மேரி யூ. இந்திரா, பூஜை ரூமை கிளீன் பண்ணிட்டியாமா? புஷ்பங்கள்லாம் பறிச்சு வச்சுட்டியா? துளசி, ஆமா, இன்னைக்கு பூஜைக்கு என்ன நைவேத்தியம்? ஆயத்தம். அடே,
உனக்கு பாயசம் வைக்க கூட தெரியுமா? ஏமா பேச மாட்டேங்கிற? பல்வலியா? சொல்லுமா. வெள்ளிக்கிழமை மௌன விரதம், குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை. பேச மாட்ட, சிரிக்கலாம்ல? லட்சுமிகரமா இருக்கு. எல்லா வெள்ளிக்கிழமையும் மௌன விரதமா? ஐயோ தேன் கொட்டிருச்சு, தேன் கொட்டிருச்சு. ஐயோ அம்மா தாங்க முடியலையே. ஐயோ விரல்ல விரல்ல அமுக்காத அமுக்காத. வாயம் திறந்து பேச இப்பவும் ஜாடையா? ஐயோ ஐயோ அம்மா. சும்மா தமாஷுக்கு உன்னை பேச வைக்கலான்னு. தம்பி, இதுல 4000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பாஸ்புக் பேங்க்ல போட சொன்னாரு உங்க அப்பா. ஏது பணம்? பக்கத்து தெருவுல நாம புதுசா கட்டின வீட்டை ஒரு டாக்டருக்கு வாடகைக்கு விட்டு இருக்கிறோம். அந்த அட்வான்ஸ் தான் 4000 ரூபாய். டேய் தம்பி, நீ இன்னும் அந்த டாக்டர் பாக்கலையா? இல்லையே. ஊரெல்லாம் அவரை பத்தி அவர் ஒய்ஃபை பத்தி தான் பேச்சு. என்ன ஜோடி பொருத்தம், என்ன அழகு, என்ன அந்யோன்யம். இப்படி ஒரு சந்தோஷமான புருஷன் பொண்டாட்டி யாருமே பார்த்திருக்க முடியாது. கட்டி தரணும் கேட்டீங்களே, அதுக்காக தான் முதலாளி பையனை அழைச்சிட்டு வந்திருக்கிற. தம்பி பேரு பிரபு. வணக்கம். வணக்கம். டேய் ராது, எனக்கு காஃபி இல்லையா? இது வரைக்கும் 6 காஃபி குடிச்சாச்சு. இன்னும் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உன் கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். விஷம் கிடைச்சா அதை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நானே குடிச்சிருவேன். எனது இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு விஷம் தான் குடிக்கணும். அம்மாடி சீக்கிரமா குடிடா, எனக்கு விடுதலை வேணும். எனக்கு விடுதலையா? உங்களை என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண போற? சும்மா இருங்க, விளையாடாதீங்க விளையாடாதீங்க, சும்மா இருங்க. உள்ள வந்தா நோ டாக், ஒன்லி ஆக்ஷன். ஆக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன் நீங்க பேசிக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. முதல்ல நீங்க உள்ள போங்க, நாங்க வரோம். நாங்க எப்பவுமே அப்படித்தான், நீங்க உட்காருங்க. எப்பவுமாவா? கொடுத்து வச்சவரு. டேய் பிரபு, கல்யாணம் பண்ணவங்க லைஃப எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றாங்கன்னு பாத்துக்கடா. சார், கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுறவங்கள தான் நான் பார்த்திருக்கேன். நீங்க எப்படி சார் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? தம்பிக்கு நீங்க தாங்க அட்வைஸ் பண்ணணும். மஞ்சுளான்னு ஒண்ணு, பிரியான்னு ஒண்ணு, இந்திரான்னு ஒண்ணு, 3 பெண்களுமே தாலிய கையில வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. இவன் நட கல்யாணமே வேண்டாங்கிறான். ஒருத்தர் புரிஞ்சிட்டு வாழ்ந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டமே இருக்காது. சார், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர். பண்ணிக்கிட்டா இல்ல, பண்ணிக்கணும். ரொம்ப சந்தோஷங்க. இவன் கல்யாண விஷயத்துல நீங்க தான் குருவா இருந்து முடிச்சு வைக்கணும். அப்ப நான் வரேங்க. வரேன் சார். ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொல்லிடுங்க. டேய் ராது. ஏயா ஏண்டி கண்ணு?
சாரு புறப்படுறாரு. போயிட்டு வாங்க. வரமா? வெரி ஸ்வீட். உன் கையால விஷத்தை கொடுத்தா கூட ஒண்ணும் பண்ணாது. உங்களை என்ன பண்றேன் பாருங்க. வேணாண்டா. பல்லுடா. என்னமோ நடக்க போகுது. நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க. உங்களை உள்ள டாக்டருக்கு சிரிக்கிறாங்க. ஆமா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா கஷ்டமே இருக்காதுன்னு அட்வைஸ் பண்ணீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நாம தான் இருக்கோம். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ரொம்ப நல்லவ, ரொம்ப ரொம்ப என்ன காதலிக்கிறவ. அவ்வளவுதானா? உன்னை பத்தி சொல்றதுன்னா சொல்லுங்க. இன்னும் என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்லுங்க? எனக்கு சொல்லுங்க ரஞ்சி. என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரஞ்சி. என்ன சொல்லுங்க ரஞ்சி? போயிட்டேன். வாங்க போலாம். மனசுல நல்லா வேண்டிக்கிறே. இப்ப கட்டு. ஆத்தாய எண்ணத்தை கண்டிப்பா நிறைவேற்றா. தயாளுவா கூட்ட முடியாதவ. எப்ப வந்தீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நேற்றுக்கு வந்த சாமி கும்பிட்டுட்டு உன் வீட்டுக்கு தான் வரலான் இருந்தேன். யாரு? உன் மகனா? ஏன் மகனா? ஏன் அழுத்துக்கிற? 30 லட்சம் ரூபாய் சொத்தோட முறமாப்பிள்ள இருக்கான். குத்து கலாட்டமா பொண்ணு இருக்கான். வந்தா மனசு வைக்கல. ஏண்டி பாப்பா, நீ மனசு வச்சிருக்கீங்க? அப்போ வீசுற விதத்துல பழைய வீசுனா தன்னால மாப்பிள்ள வந்து விழறான். புரியாத இந்த பொண்ணுக்கு நீதான் அத்தா புரிய வைக்கணும். நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன். நீ வர்றது ஒண்ணு பெருசல்ல. அங்க வந்து சின்ன வயசு காளைய சொக்க வச்சு சிக்க வைக்கும் சூத்திரத்தை இவளுக்கு சொல்லி தரணும்.
கூட்டமுடி சொன்னா நடக்கும் சொன்னபடி எங்க வீட்டுக்காரருக்கு ரேச மேல பைத்தியம் சண்டை போட்டு திருத்தவில்லை என்ன செய்யணும் வைத்தியம் அப்படி கேளு அம்மாளே கடிவாளம் போட்டு வகையில் எதுக்கு வருது சண்டை கடிவாளம் போட்டு வகையில் எதுக்கு வருது சண்டை வந்துட்டா நீயும் கூட போட்டு பாரு குதிரவாலு கொண்ட குதிரவாலு கொண்ட எங்க வீட்டுக்காரரு தள்ளு வண்டி ஆனதால தள்ளு வண்டி ஆனாரு அவரை திருப்பி மாத்தி புட்டா நீடா எனக்கு தாயாரு அப்படி கேளு அம்மாளே உள்ள பூவு தூவி வச்ச பஞ்சமத்த போட்டு உள்ள பூவு தூவி வச்ச பஞ்சமத்த போட்டு கள்ளு மாயக்கம் கள்ளு மயக்கம் எல்லாத்தையும் கண்ணுக்குள்ளே காட்டு தனன 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 நாடு கெட்டு போனதுன்னு வீடு விட்டு ஆத்தா வந்தே சொல்லும்படி உலகம் எனக்கு அத்துபடி ஆத்தா ஊரு கூட்டங்குடி சொன்னா நடக்கும் சொன்னபடி தேர்தலிலே நின்று செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுவா அப்படி கேளு ஐயாவு தேர்தலிலே ஜெயிச்சு வர ஒரு வழிதான் போங்கானும் தேர்தலிலே ஜெயிச்சு வர ஒரு வழிதான் போங்கானும் அதை மட்டும் சொல்லணும் எதிர்த்து நிக்கிற ஆளவிட நோய ஓட்டு வாங்கணும் சிறுவயசு காளைய சொக்க வைத்து திக்க வைத்து சூத்திரத்தை சொன்னாத்தா அந்த சூத்திரத்தை சொன்னாத்தா அப்படி கேளு அம்மாளே கண்ணால நூறு கடுதாசி போடு காதல் என்னோ தேனூற்று பருவங்கள் கண்ட பரிசினம் எல்லாம் ஜாடையக நீ காட்டு அவன் அங்கம் தொட்டு மிருகங்கம் கட்டி ஏடையிட்டு நீராட்டு கண்ணங்கள் என்னும் பெண்ணங்கள் கண்டு காளை நெஞ்சை நீ மாற்று தனன 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 நாடு கெட்டு போனதுன்னு வீடு விட்டு ஆத்தா வந்தே சொல்லும்படி உலகம் எனக்கு அத்துபடி ஆத்தா ஊரு கூட்டங்குடி சொன்னா நடக்கும் சொன்னபடி தனன தனன தனானா 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 மாப்பிள்ள மயங்கணும் என் மக கழுத்துல தாலியை கட்டணும் என் கழுத்துல வைர நெக்லஸ் ஏறணும் என் ஆசையெல்லாம் நிறைவேறணும் உனக்கு 100 தேங்காய் உடைச்சு 1000 குளக்கத்தை படைக்கிறேன் அப்பா யாரு மஞ்சுவா உங்க நெஞ்சு இல்லாம என்னவா உங்களுக்கு தானே நான் சொந்தம் என்ன விஷயம் நேத்து என் கனவுல வந்தீங்க சொல்லுடி கண்ணத்தை கிள்ளிங்கன்னு சொல்லு கண்ணத்தை கிள்ளிங்க என்ன என்ன சொல்ற உங்கத்தான் இப்படித்தான் கூச்சமே இல்லாம கேக்குறதா என்னது எதை கேட்டேன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு நீங்க இப்ப எங்க வீட்டுக்கு வரீங்க நானே என் கையால உங்களுக்கு சமைச்சு நானே இலை போட்டு நானே பரிமாற போறேன் என்ன மஞ்சு நீயா பேசுற ஹலோ நான் தான் பேசுறேன் இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் பொரிக்கட்டுமான்னு கேளுது மீன் பொரிக்கட்டுமா நான் தான் உங்க ஸ்வீட் ஹார்ட் பிரியா வாட் சோலாஸ்ல டின்னருக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் நாம 2 பேரும் போறோம் டின்னருக்கா ஓஹோ
டின்னருக்கு அப்புறம் ரூம் புக் பண்ண சொல்றீங்களா? சீ, அவசரம் கொடுங்க. என்னங்க? என்னையா? இதுதான். என்ன விஷயம்? சாயந்தரம் உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் ஆப்பிள் பஜ்ஜியும் அதே பாயசமும். எனக்கா? எலெக்ஷன் கூட்டம் எம்எல்ஏ அது இது பேசுறீங்க, வாய் குச்சி பிடிக்கும் குத்தியாம. என்னடி ரொம்ப மிரட்டுற? வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்கு, துணி துணி பேசிட்டு இருக்கீங்களே, அதை எப்படியே மஞ்சள் கட்டிக்கலாம். உங்களுக்கு தான் வாய் துணி ஒண்ணும் பேசக்கூடாது. ஏதாச்சும் பேசுறீங்க பாருங்க. உட்காந்து உட்காந்து தங்க உட்காந்து உட்காந்து. மா கருமத்தம்மா என் ஆசை நிறைவேற்றி வைக்கணும். நான் வயிறு நெக்லஸா போட்டுக்கணும். அந்த குழம்பு கொஞ்சம் ஊத்து. கறிக்குழம்பு பிரமாதம் போ. வாழ்க்கையில் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. அதான் புட்டு புட்டு தின்னுகிட்டே இருக்கலாம் போறோம். எல்லாம் நான் தான் சமைச்சேன் இந்த கையால. அப்போ உன் கழுத்துக்கு தாலி கட்டக்கூடாது, உன் கைக்கு கட்டணும்னு சொல்ற. தாலியை சீக்கிரமா கட்டு. தலைவர் இருக்காரா? அவர் இல்லப்பா, அப்புறமா வா. உடனே பாக்கணுமே. அப்புறமா வா. இல்லங்க, இதெல்லாம் கடனை வாங்கினது, துட்டு கொடுக்கணும். மிலிட்டரி ஹோட்டல்ல கடனா வாங்கிட்டு வந்தியா? ஆமா. நான் செஞ்சது தப்புதான். உங்க மேல உள்ள ஆசையினால தான் நான் இப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிடுங்க. சினிமாவுல ஸ்ரீதேவி சொல்ற மாதிரி சொல்றேன், நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். உங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். உன் கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். நான் உன்னை நம்புறேன். அப்படி ஒண்ணும் எனக்கு கல்லு மனசு இல்ல. எனக்கு தெரியும், உங்களுக்கு கல்லு மனசு இல்ல, கிள்ளு மனசு, கண்ணுக்கு கிள்ற மனசு. ஆமா, எனக்கு உன்னை கிள்ளுதான். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. டாடி, என்னடா? கல்யாண பத்திரிக்கை அடிங்க. ஒண்ணு மஞ்சு. நம்ம மஞ்சு அன்னைக்கு உங்களை என் ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடுன்னு சொன்னல, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச். நான் மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். வெரி குட். கல்யாணம் பண்ணிக்க முடிவுக்கு வந்தியே, அதுக்காக உன்னை பாராட்டுறேன். ஆமா, அன்னைக்கு இன்னும் 2 பெண்களை பத்தி சொன்னியே, அவங்களோட பேசுனியா? குருவே, உங்க சிஷ்யனுக்கு இப்படி ஒரு டெஸ்டா? டெஸ்ட் பண்ணினாதான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அந்த 2 பெண்களோடையும் பழகினாதான் நல்லவளை தேர்ந்தெடுக்க முடியும். சரிதான் சார். பிரபு, உங்க ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடு பேச்சு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஐயோ, இவ பேச்சு கேட்டா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிதான். நீங்க என்ன பார்க்கவே வரல. போன சுத்தி சுத்தி என் கையெல்லாம் ஒரே வலி. ராத்திரி பூரா தூக்கமே வரல. 12 மணி ஆகும். என் கை ரிவால்வர் எடுத்துச்சு, குண்டு போட்டு நிரப்பிச்சு. இந்த இடத்துல வச்சு டாடி, இன்விடேஷன்ஸ்க்கு டிசைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன சேஞ்ச். என்னடா? பொண்ணு மஞ்சுளா தானே? பிரியா. பிரியா? நம்ம பிரியா? நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. ஏன் சார்? 70வது வயசுல தானே கல்யாணம், இப்பயே அவசரப்பட்டீங்கன்னு கேக்குறாரு. சார் என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். உங்க குருநாதர் என்ன தெரியுமா சொல்ல நினைக்கிறாரு? இன்னொரு பொண்ணு இருக்காளே இந்திரா, அவளை பாருங்க, பேசுங்க, அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்றாரு. என்ன குருவே? எஸ், யூ ஆர் கரெக்ட். பட்டணத்து பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. சந்தோஷப்பட்டா சரி. சந்தோஷம் தாங்க. தெரியாதுங்க. அரிசியில கழுப்பு இருக்கிறீங்களா? அழுத்தா இல்ல? சாப்பிட போறது
வேண்டியவனா அனுப்பிருக்காது. அப்போ நான் வேண்டியவன் தானே? என்ன பேச்சு மோகனுங்களா? போய் இல்லதாங்க, இத பாருங்க. என்ன பேச்சிருந்தா சொத்து இருக்கணும், பேச்சு இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு செய்யலையே. மாட்டேன். எங்க இன்னும் உரிமையா பேசலையே. பேசுனா வீட்டுக்காரரே சௌக்கியமா? வீட்டுக்காரனா? டாடி, இன்விடேஷன்ஸுக்கு அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறோம். பொண்ணு இந்திரா. என்ன திமிரு பத்தியா இவனுக்கு? என்னது சொல்றான்? வரான் போறான் பேசுறான், தாலியத்தான் காணும். இது எங்க எடுத்து முட்டை கிடக்கு. நான் கட்டின தாலி என்னடி ஆச்சு? நீங்க கட்டின தாலி இதோ இருக்கு. அப்பா, என்னங்க நீங்க எம்எல்ஏ ஆனதும் என் கழுத்துக்கு வைர நெக்லஸ் வாங்கி போடுறீங்களா? வைரத்தால ஜாக்கெட் தைச்சு போடுறேன். அப்படின்னா என் ஜாக்கெட் கழுத்தை கொஞ்சம் இறக்கி தச்சுக்கிட்டுவா. அப்பதானே டால் அடிக்கேன். சும்மா நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீ என் பக்கத்திலே வரக்கூடாது. நான் வரக்கூடாதா? நான் வராம வேற எவன் வருவா? யாரோ வந்துருவாளா? வந்துருவாளா? பார்த்து பாக்குறேன். தலைவரே, தொண்டரே, நம்ம போஸ்டர் தவிர பாய்க்குள்ள போஸ்டர்ல எல்லாம் சாணி அடிச்சிட்டியா? அடிச்சாச்சு. நீ தாண்டா உண்மையான தொண்டன். இந்தாங்க. என்னடா இது நீட்டோல? படிங்க. தலைவர், உங்களது சுயநலமில்லாத சேவையை நினைத்து இருக்கிறேன். உங்களுக்காக உடல், பொருள், ஆவி மூன்றையும் தாரை வார்க்க தயாராக இருக்கிறேன். உடல் 20 வயது, இளமை கோலம். இங்க மட்டும் என்னவா? எனக்கு இளம ஊஞ்சல் ஆடுத. பொருள் 10 லட்சம் பேங்கில், 10 லட்சம் கட்டிடங்கள். 20 லட்சம். ஐயோ. ஆவி அத்தான் அத்தான் என்று உங்களுக்காகவே சுட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படி உங்கள் காதலி கமலா 6 பழனி ஆண்டவர் வீதி, சென்னை. தலைவரே, சிக்கன். இப்போ உனக்கு சிக்கன் தானடா வேணும்? உட்கார்ற. ஒரு சிக்கன் என்னடா?
பழச்சிட்டு வாங்கி சாப்பிடுறா என்ற ஏய் யார்கிட்டையும் சொல்லிடாதரா. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். 10 லட்சம் பேங்க்ல 10 லட்சம் கட்டடங்கள்ல. அப்ப நான் எம்எல்ஏவன். பரமசிவம் எம்எல்ஏ, ஏழை பங்காளர் பரமசிவம், எங்கள் தலைவர் பரமசிவம், தாய்க்குலத்தின் பிரதிநிதி எங்கள் வீட்டு பிள்ளை பரமசிவம் எம்எல்ஏ, ஏழை பங்காளர் பரமசிவம், எங்கள் தலைவர் பரமசிவம், தாய்க்குலத்தின் பிரதிநிதி. 3 பேருமே உங்களை காதலிக்கிறாங்க. 3 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கு. யாரை செலக்ட் பண்றதுன்னு குழப்பம். அவ்வளவுதானே? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? 3 பேரையும் பாரு. நீங்க பார்த்தேன், பேசுனீங்க, பேசுனேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லாத ஒண்ணு செஞ்சுட்டேன். 3 பேரையுமே லவ் பண்ணிட்டேன். அதான் பயங்கர குழப்பமா போச்சு. குருவையும் மிஞ்சிட்டாரு சிஷ்யன். பிரபு, பழகிறத வச்சு யார் நல்ல பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நடந்துக்கிற முறையை வச்சுதான் தீர்மானிக்கணும். யாரு உனக்காக தான் இதயத்தையே தராங்களோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கணும். இதயத்தை தரணுமா? ஒரு கல்யாணம் கொலையில் முடிகிறது. அவங்க கிடக்குறாங்க சார். நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடு. உங்க ஆலோசனை படி நடக்கிறேன் சார். கொஞ்சம் நில்லுங்க. இந்தாங்க. எதுக்கு? அவர் சொன்ன காதல் இதயத்தை இதுல வாங்கிட்டு வாங்க. கூடையில இதயமா? எங்க கிண்டல் பண்றீங்களா? உபதேசம் ஊருக்கு தானா, உங்களுக்கு இல்லையா? என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு முந்தி என் இதயத்தை நீங்க கேட்கலையா? அதான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா இதயத்தை கொடுத்தவ கேட்கிறேன். எப்போ எனக்கு தர போறீங்க? என்ன வேணும்? குழந்தை. சந்தோஷத்துல எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்ணிட்டு? எனக்கு ஒரே ஒரு பரிசு தான் வேணும். கல்யாண பரிசு. அது தரேன். அதுக்கு முந்தி என்ன வேணும்னு சொன்னா? எனக்கு தேவையுண்டாகும் கொல்ல ஆசை. ஒண்ணு வாங்க தெரியுங்க? நாயா? அட கடவுளே. பாக்கெட் பிஸ்கட் கொடுங்க.
எனக்கு இந்த நாய் வேணும். 400 rupees இருக்குதா? இருக்கு. Rita, look here. Hey. Rita. Hey. Rita. Hey, எங்க ஓட பாப்பேன்? எனக்கு என்ன தர போற? Rita, sweetie. எனக்கு ஒண்ணும் இல்லையா? நான் முடிவு பண்ணிட்டேன். I love Priya. I want to marry her. ஏன்னா இதயத்தை எதிர்பார்த்த எனக்கு உடத்தையே தந்துட்ட சார். அதாவது கிஸ் பண்ணிட்டா சார். She kissed me. She kissed me. அவசரப்படாத. அடுத்தவன் மஞ்சுளா. அவ என்ன தரான்னு பாரு. சிஷ்யனுக்கு யோகந்தா. மஞ்சு, உனக்கு பிடிச்சது சொல்லு. என்ன வேணுமோ கேளு. எனக்கு பிடிச்சது தானே? ஆமா. ஃபாரின் சென்ட் வேணுமா, டிரான்சிஸ்டர் வேணுமா, இம்போர்ட்டட் நைலக்ஸ் வேணுமா? எனக்கு பிடிச்சது பலகாரம் பட்சணம் திங்கிறதுக்கு ஒரு பல்லு செட்டு வேணும். சந்தோஷம் தானே? பார்த்தாலே தெரியல. எனக்கு என்ன தரப்போறேன்? காமம் தொடுக்கின்ற கண்ணைகள், கண்ணில் காதல் வேறிலும் காணங்கள், நனைகின்ற தினங்கள், இது சொல்லி தெரியாத சுகங்கள், காமம் தொடுக்கின்ற கண்ணைகள். நேத்து பிரியாவை விரும்புன, இன்னைக்கு மஞ்சுளாவை விரும்புற, நாளைக்கு இன்னொருத்திய விரும்புவ. ஏன்னா இது வாலிப பருவம், உணர்ச்சிக்குத்தான் முதலிடம். அப்போ நான் என்ன சார் செய்யணும்? இன்னொருத்தி இருக்காரு. சரிதான் சார், உங்க ஆலோசனைப்படியே அவளை இப்பவே போய் பார்க்கிறேன். சிஷ்யரே, நான் தான் குரு பத்தினி. இன்னும் கொஞ்ச நாள்ல குருவுக்கோ சிஷ்யனுக்கோ பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரிதான். உனக்கு பிடிச்சது சொல்லு, வாங்கிக்கிறேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் இங்கதான். அதான் தெரியுது, சும்மா ஆசைக்கு கேட்டேன். சொன்னா வாங்கி தரேன். எனக்கும் சந்தோஷமா. உங்க சந்தோஷத்துக்காக சொல்றேன். என்னப்பா இது பிச்சாக்கிது? எதுக்கும் பதார்த்தங்கள்ல கேட்டுப்பாரு. அதெல்லாம் இங்க இருக்கா நைனா? தப்பா செட்டிக்கரையில கேட்டுப்பாரு. மான்கொம்பு இருக்கு, புலிப்பல் இருக்கு, கோராஜன் இருக்கு. நீ கேட்கறது இல்லையாப்பா? முட்டாளு முட்டாளு முட்டாளு, அதெல்லாம் இங்க கிடைக்காதுடா. காட்டுக்கு போகணும்.
எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மரத்துல வந்து கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பள்ளத்துல விழுந்து சேத்துல பிறந்து காலில் முள்ளு குத்திக்கிச்சு. ஒரே வலி. உனக்கு தான் சொல்றேன், உங்ககிட்ட தான் சொல்றேன். நீ ஆசைப்பட்டதை நான் கொடுத்துட்டேன். எனக்கு என்ன தர போறேன்? உனக்கு ஒண்ணும் இல்லையா? என்ன தர போறேன்? காணல் நீரை நம்பும் இந்த காதல் சிரமம் சிரமம் மாலைகள் வாங்கிய மறுகணமே சேலைகள் சுமையமையாகிவிடும். கல்யாணம் பண்ணாதே சின்னண்ணே, என்னாலும் கிட்டாது மண்ணண்ணே. அன்புள்ள அத்தா, உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நீங்க எம்எல்ஏ ஆகணுங்கிறது லட்ச கணக்குல பணத்தை வாரி இறைக்க தயாரா இருக்கிறேன். அதான் என் ஆசை. இப்படிக்கு உங்க கமலா. தலைவரே, சிக்கன் 65. ஒரு சிக்கன் என்னடா, நீ எவ்வளவு வேணாலும் வாங்கி தின்றா. இந்தடா பணம். கமலா எப்படா இருப்பா? யாரு கமலா? புதுசா இருக்கு. அதுல ஒண்ணு இல்ல. இந்த கமலா இல்ல, கமலா கமலா பழம், கமலா பழம். அது தலைவருக்கு இல்லையாடான்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. பழம் இல்ல, கமலா அக்கா. ஆமா, அக்கா அக்கா, இவங்க அக்கா. என்ன கமலாவோ அக்காவோ, இங்க ஏன் கருத்து வரத்த கிடக்கு, அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன கடுதாசி? இது சாதாரண கடுதாசி இல்ல, அனல் பறக்கும் அரசியல் கடுதாசி. இத நீ பார்க்க கூடாது, உள்ள போ. நீங்க பறக்க மாட்டா சரிதா. நீ உட்கார்றா. நீ எவ்வளவு சிக்கன் வேணாலும் வாங்கி தின்ற, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கு. கமலா எப்படி அவளை பார்க்கணுமே. இன்னைக்கு பார்க்கலாமா? பிரபு, வீட்டுக்கே வீட்டுக்கு வரல. இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரேன். இந்திரா என்ன பரிசு கொடுத்தா? செக்ஸியா இருந்தா சொல்ல வேண்டாம். என் லிஸ்ட்ல இருந்து இந்திரா பேர அழிச்சிட்டேன். பிடிக்கல. ஆகும், உங்க குருஜிதான் ஏமாந்து போயிடுவாரு. சரி சரி, நாளை காலையில 10 மணிக்கு எங்க வீட்டுக்கு எங்க அவசியம் வரணும். என்ன விஷயம்? நாளைக்கு எங்க மேரேஜ் டே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். உங்களை தவிர வேற யாருக்கும் சொல்லல. கண்டிப்பா வரணும். என்ன?
வாங்க. டாக்டர் இருக்காரா? பாடியில ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. many many happy returns of the day. Thanks. ரஞ்சித், உங்க சிஷ்யன் வந்திருக்காரு. அவருக்கு பிடிச்சதுல சமையல் பண்ணிருக்கேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. கவலைப்படாதீங்க, வெளுத்து கட்டுறேன். டாக்டர் இன்னுமா ட்ரெஸ் பண்றாரு? சிவில் ட்ரெஸ் பண்றதா இருந்தா கூட 5 நிமிஷம் போதுமே. சஞ்சீவ், என்ன பண்றீங்க அங்க? வாங்க சீக்கிரமா. பிரபு, இன்னைக்கு எங்க ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? 10 மணிக்கு மீல், 11 to 3 ஸ்விம்மிங், 3 to 5 டிஃபன், மியூசிக், டான்ஸ். ரஞ்சித் பிரமாதமா ஸ்விம் பண்ணுவாரு, தெரியுமா உங்களுக்கு? ரஞ்சித், டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம். சட்டத்தை காக்கும் இந்த நீதிமன்றம் குற்றவாளி கூண்டிலே தன்னைத்தானே எப்படைத்து விட்டு எனக்காக இரக்கம் காட்ட வேண்டாம். மனிதனாக மாற்றப்பட்ட ஒரு கொலைகாரனின் ரத்த கரைப்பிடிந்த நினைவுகளைத்தான் வாக்குமூலமாக இங்கு அறிவிக்கிறேன். டாக்டர் ரஞ்சித் என்று அழைக்கப்படும் நான் உண்மையிலேயே ஒரு டாக்டர் அல்ல. 15 வருட காலம் ஒரு டாக்டரிடம் கம்பவுண்டராக பணியாற்றினேன். ஏழ்மையும் வெறுப்பும் நிறைந்த நிலைமை நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் அணிந்த பகட்டு போர்வைதான் டாக்டர் ரஞ்சித் என்ற பட்டம். இதன் மூலம் பணக்கார பெண்களை பகடைக்காய்களாக்க விரும்பினேன். ஜூலி, என் மிருக வெறிக்கு பலியான முதல் பெண் அழகானவள். 5 நட்சத்திர ஹோட்டல்களில் டான்சர், 5 லட்சம் ரூபாய்க்கும் சொந்தக்காரி. அவளை காதலிப்பது போல் பழகினேன், நம்பினாள். கண்களை போல் நடித்தேன், ஏமாந்தாள். 6 மாதம் அவள் கனவுகளில் கட்டிலில் மிதந்த நான் வாரிசுக்காக வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருந்த அவளை ஒரு நாள்
நம்ப வைத்தேன். அன்று முதல் துணிந்தேன். வலையை தொடர்கதையாக்க விரும்பினேன். பெங்களூரில் அடுத்த வலையை வீசினேன். ராதிகா கிடைத்தாள். ஓ, அவளை மனைவியாக அடைந்த அந்த நிமிடத்தில் தான் ஒரு புதிய மனிதன் பிரசவித்தான். கொலை, பழு, சதை என்று அலைந்த என்னை தன் அன்பு கரங்களால் தாளாட்டினாள். பாச பிழைப்பால் மாற்றினாள். பழைய நினைவுகளும் புதிய கனவுகளுமாக ஒரு போராட்டமே நடந்தது. ஒவ்வொரு நாளும் என்னை ஆட்டி படைத்த மிருகதை ராதிகாவை கொலை செய்ய தூண்டியது. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அது தோற்றது. கடைசியில் எங்களது ஓராண்டு திருமண நாளில் கடையில் குளிக்க திட்டமிட்டு அவளை கடையை முடிக்க திட்டமிட்டது என் மிருகவெறி. ரத்த வெறி பிடித்த அந்த க்ஷணங்களை இருத்து சாம்பலாக்கிவிட்டு புதிய மனிதனாக அல்ல அல்ல ராதிகாவின் கணவனாக வெளியே வந்திருக்கிறேன். இப்போது இந்த நீதிமன்றத்தில் கருணைக்காக நான் கையேந்தி நிற்கவில்லை. என் ஆத்மா அமைதி அடையட்டும். அதற்கு முன் நீதியின் கரங்களை என் மனைவிக்காக கண்ணீர் விட என்னை அனுமதியுங்கள். சட்டத்தின் காவலர்களே, என்னை மனிதனாக்கிய ஒருத்திக்காக கொஞ்சம் அளவிடுங்கள், அளவிடுங்கள். Even now I can say it proudly. சார்வா எனக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர், கெய். ஊர் உலகம் அவர் கொலகாரம் சொல்லலாம். கோர்ட்டு கூட அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரை தன்னைத்தானே தூய்மை ஆக்கிக்கிட்ட ஒரு உத்தமர் ரஞ்சித். Yes, I believe it. பழனியாண்டவர் வீதி நம்பர் 6. இவ்வளவு பெரிய வீடா? 10 லட்சம் தாழுமே. ஒரே நேரத்தில் 10 தொகுதிகளை எம்எல்ஏவா ஆகலாமே. இருபது வயசு இளங்கண்ணி இவரானா? யார் நீங்க? நான் தான் தலைவர் பரமசிவம். நாங்க யாருக்கும் பிச்சை போடுற பழக்கம் இல்ல. நான் அதுக்கு வரல. நான் தான் உங்க நீத்தலை காதலன், ஆசை நாயகன். உங்களை பார்க்கறதுக்காக துடிச்சு வந்திருக்கிறேன். கிருஷ்ண புருஷன் நான் இருக்கேன். யாராரு காதலன்? சும்மா இருந்து வேலை எடுத்துறேன். உன் பாய் ஃப்ரெண்டு என்னதான் சொல்றாரு? ரஞ்சித் என்ன சொல்றாரோ அதான் அவருக்கு வேதவாக்கு. கல்யாணம் இவருக்கா அவருக்கா? குருவுக்கு ஜெயில் தண்டனை, சிஷ்யனுக்கு என்ன கிடைக்க போதோ? ராது, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கவலையோட இல்ல. என் மனசு சுத்தமாயிடுச்சு. அதனால நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஒரு ஜோக் சொன்னா நீ கூட திருப்ப சொல்லுங்க. ஒரு கன்விக்ட் வார்டர் என்ன பார்த்து நீங்க கொலை செஞ்சீங்களான்னாரு. ஆமா, மூட்டைப்பூச்சியை தானே அப்படின்னாரு. எனக்கு ஒரே சிரிப்பு. ஒரு மூட்டைப்பூச்சி கில்லரா? என்னடா அது சிரிக்க மாட்டேங்கிற? உனக்கு சிரிப்பே வரலையா அந்த ஜோக்ல? பிரபு, நான் கடைசியா சொல்றேன். உங்க அம்மா செத்த பிறகு எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அப்பவே சன்னியாசம் வாங்கிக்க வேண்டியானா? உனக்காகத்தான் அந்த காரியத்தை செய்யல. ஒரு தகப்பனுக்குள்ள கடமையை செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. இப்ப சொல்றேன், உனக்கு ஒரு 4 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ ஒரு முடிவுக்கு வரல, பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்துருவேன்.
உங்க அப்பா சொல்றது நியாயம் தானே? பிரியா மஞ்சுளா 2 பேர்ல ஒருத்தையும் நீ கல்யாணம் பண்ணிக்க. அதான் யாரும் தீர்மானிக்க முடியலையே. 2 பேருமே என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. உண்மையிலேயே உன் பேக்கெட் மேலேயா? என்ன சார் சொல்றீங்க? உன் பர்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு. வக்கீல் சார், என்னுடைய 30 லட்சம் ரூபாய் சொத்து விவரங்கள் உங்கள் அடங்கி இருக்கு. அவ்வளவு நான் சம்பாதிச்சது. இந்தாங்க, இதுல இருக்கிறபடி எல்லா சொத்தையும் பிரிச்சு தர்மஸ்தாபனங்களுக்கு எழுதி வச்சிருங்க. வீட்டையாவது பிரபு கொடுத்து வைங்க. ஆமாங்க, என்ன இருந்தாலும் பிரபு சொன்னீங்களா? இல்ல, இனிமே என் முடிவை எந்த காரணத்தை கொண்டு நான் மாத்திக்க தயாரா இல்லை. அவனே சொந்தமா சம்பாதிச்சு சாப்பிட்டாதான் அவனுக்கு பொறுப்புணர்ச்சி வரும். இனிமேலும் நான் அவனை ஊதாரியாக்க விரும்பல. கட்டின வேட்டியோட கையில காரண காசு இல்லாம தெரிஞ்சாதான் அவன் இந்த உலகத்தை புரிஞ்சுக்குவான். பாவி பாவி பாவி, நான் என்ன பண்ணுவேன்? ஆசையில மண்ண விழுந்துருச்சு. இனிமே நான் வயிறு நெக்லஸ் எப்படி போட்டுக்க போறேன்? என்னங்க என்னங்க இது மனுஷன் அப்படி போனா சாரு? இனிமே நான் போனோம் தாண்டி. பரமேஸ்வர், எங்க முழுக்குத்தான் இல்ல, கார்பரேஷன் கொழா முழுக்காவது கிடைக்குமாடா? அதை விட கூவம் எவ்வளவா மேல. அப்பா ரொம்ப நேசமா வந்துட்டார். எங்க பரம்பரையே மோசக்கார பரம்பரை தானடா. உனக்கெல்லாம் யோகியம் இருக்கு, உங்க அப்பனுக்கு யோகியம் இருக்கு. அதானே அந்த காலத்துல அப்ப பழைய இருந்தா போடுன்னு என்கிட்ட பிச்சை கேட்பான். அந்த காலத்துல என்ன, இப்ப வந்திருக்கிறத பிச்சைக்கு தானே. மிச்ச மீறிய நாக்கி பட்டாச்சுல ஆச்சாச்சு, ஒரு பருக்க இல்ல. அது என்னடா அது மஞ்சு? அந்த உறவெல்லாம் இனிமே வேண்டாம். அவனுக்கு சமமா பணக்கார இடத்துல வாழ்க்கப்பட்டு தவசு கொலையான வாழ போறான். பாக்குறது வைக்கிறது இனிமே வேண்டாம். நீ நடைய கட்டு. கதவு சாத்தடி, நீ வருது. உங்க அப்பா அம்மா போல அவ்வளவு சொல்லுங்களா? உங்களை மேல எடுத்துரிஞ்சிட முடியாது. சொந்த ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட என் நெஞ்சத்துல உங்களுக்கு எப்போதும் இடம் இருக்கு. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? நீங்க என்ன சொன்னாலும் சரி, எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நான் வருத்தப்பட மாட்டேன். இது வரைக்கும் உங்களை தான் காதலிச்சேன், இனிமேலும் காதலிப்பேன். அப்போ இன்னும் எனக்கு கல்யாணம் நினைக்க கூடாது? என்னோட பெரிய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டியிருக்கு. இந்த சுமை என் தலையில இருக்கும்போது கல்யாணங்கிற இன்னொரு சுமை என்னால தாங்கிக்க முடியாது. ஒரே இடத்தை சுத்தி சுத்தி வர செக்கு மாடு மாதிரி என் பருவத்தை அழிச்சிட்டு பயணத்தை தொடர போறேன். எங்க முடியா? காரு, பங்களா, கார்டன் கூட வேண்டாம். ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுக்க முடியுமா? எனக்கு தேவை ஹஸ்பண்ட் இல்ல, கேஷ் பாக்ஸ். இன்னும் எனக்கு தேவை. இதுதான் உலகம். இன்னும் நீ தெரிஞ்சுக்கணும். எனக்கு கல்யாணமே வேண்டாம் சார். இப்பதான் உனக்கு கல்யாணமே தேவை. மஞ்சுவும் பிரியாவும் தானே உனக்கு இருப்பாங்க. இந்திரா? நோ சார், இவங்களை விட அவதான் ரொம்ப பசிச்சவன். அதாவது ஏழைக்கு இதே இருக்காது நான் நினைக்கிறேன்.
சந்தர்ப்பம் வரும்போதுதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். முடிவெடுக்கிறதுக்கு முந்தி இந்திராவே கேட்டு பாருங்க. பிரியாவும் மஞ்சளாவும் என்ன ஏமாத்த கையில காட்டலாம் கட்டின துணியோட வெளியேற போறவன் தானே இவன் எப்படி சோறு போடுவான் அப்படின்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் இல்லாத வைராக்கியம் இப்ப என் மனசுல வந்திருக்கு. எனக்கும் உதயம் இருக்குன்னு ரஞ்சித் சொன்னாரு. அது உண்மையா இருந்தா தயவு செஞ்சு பிரியாவும் மஞ்சுளாவும் என்ன பேசி பேசியே கொண்டாங்க. நீ பேசாமலேயே எனக்கு கொள்ற. பேச போறியா இல்லையா? பேசு 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 பேச மாட்டேன் பேச மாட்டேன். எங்க வீட்டு எட்டு போட்ட சின்ன நாய் என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு தான் பறிஞ்சு பண்ணணும். போடி வெளியே சொல்லி இந்திரா இந்திரா அம்மாடி இந்திரா யார் வந்திருக்கேன்னு பாரு. இந்திரா இந்திரா லட்சுமி நீ எப்ப வந்த? இப்பதாங்க வந்தேன். இந்திரா அம்மாடி இந்திரா இந்திரா கண்ணே இந்திரா அம்மாடி இந்திரா இந்திரா. நான் கோயிலுக்கு போயிட்டு ராத்திரி லேட்டா தான் வந்தேன். நானும் பார்க்கலையே. பாக்கலையா? நானும் வீடு பூரா தேடி பார்த்துட்டேங்க. காணுங்க. காணுங்க. வீட்டை விட்டு இங்க போக மாட்டாங்க. ஐயோ அவளை காணுங்க. நான் என்ன பண்ணுவேன்? மச்சி நானிடா இல்ல மச்சி அது ஜாக்கிடா. குளத்துல குளிக்கிறதுக்கு வர்றானா? இல்லடா சாமி கிட்ட வரம் கேட்க போறா. வரங்காவே நாமளே கொடுத்துருவோம் கொடுத்துருவோம்.
சம்மதத்தை முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறமா உங்ககிட்ட சொல்லத்தான் இங்க வந்தேன். Wish you happy married life. என்னடா அது பயமுறுத்தல் நீங்க இப்ப பாராட்டுறீங்க? ஆமாண்டா பயமுறுத்தம். கல்யாண விஷயத்துல நீ அவசரப்படக்கூடாதுங்கிறதுக்காக பாராட்டுறோம். செலக்ஷன் பெட்டரா இருக்கு அதுக்காகத்தான். வாழ்க்கையில கஷ்டம் கண்ணீர் கவலை இருக்கத்தான் தான் செய்யும். அதுக்காக கல்யாணமே வேண்டாம்னு இருந்துட முடியுமா? பொறுப்பை உணர்ந்தவங்களுக்கு கல்யாணம்